வெல்கம் டு வானியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரே ஒரு குக்கர், ஒரே ஒரு கரண்டியை மட்டும் யூஸ் பண்ணி ஈஸியான, டேஸ்டான, ஃபாஸ்ட்டான, ஹெல்த்தியான ஒரு டிஃபன் சாம்பார் எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 1/2 கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இது ஒரு 100 கிராம் இருக்கும். அதே கப்பால் 1/4 கப் அளவு துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பருப்பை மட்டும் நல்லா கழுவி எடுத்துக்கணும். இப்போ எந்த கப்பால் பருப்பு அளந்தோமோ அதே கப்பால் 4 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இப்போ இது கூடவே 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், 2 பழுத்த தக்காளி, ஒரு சின்ன சைஸ் கேரட், ஒரு பச்சை மிளகாய், 2 கத்தரிக்காய், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 2 டீஸ்பூன் சாம்பார் தூள், 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு குக்கரை மூடி சும்மா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. குக்கரில் அந்த ஆவியெல்லாம் அடங்கினதையும் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா வெந்திருக்கு, காய்கறியும் நல்லா வெந்திருக்கு. இதை கரண்டியால் நல்லா மசிச்சு விடுங்க. நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு பேஸ்ட் மாதிரி ஆகிற மாதிரி நல்லா மசிச்சு விடுங்க. பருப்பு ஓரளவுக்கு மசிஞ்சதையும் இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சாம்பார் கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா இட்லி, தோசை கூட வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா சாம்பார் லைட்டாக கொதிக்க ஸ்டார்ட் ஆகுது. இப்போது கடுகு, சீரகம், பூண்டு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து தாளித்து அந்த தாளிப்பை குழம்புல ஆட் பண்ணி ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க. தாளிப்பு ரெடி பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 3 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் பூண்டு செவக்கிற வரைக்கும் கடுகும் சீரகமும் கருகாமல் இருக்கும். பூண்டு செவந்ததையும் அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை லைட்டாக சுருங்கினதையும் 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. காஞ்ச மிளகாயோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனதையுமே அப்படியே தாளிப்பை எடுத்து சாம்பாரில் ஊற்றிடுங்க. இந்த டிப்ஸ் பிகினர்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.